காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் என்ன நினைப்போம், வேலைக்கு போகணும்னு நினைப்போம். அப்படி வேலை தேடி நான் வந்து ஒரு சிட்டிக்கு போறேன். போன சிட்டில நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதை தேடும் போது சீப்பாவே நமக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்குது. என்னடா இது இவ்வளவு சீப்பா இருக்கே, அப்ப கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்கும்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை நம்ம கண்ணுக்கு தெரிய வருது. வேற எதுவும் இல்ல, பேய் தான். என்னடா பேய் தான் சாதாரணமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விளையாடுற கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பேய் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா. அதனால அவன் அதை வந்து பெருசா எடுத்துக்காம அவன் பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருப்பானா. என்னது பேயை பார்த்தா பெருசா எடுத்துக்க மாட்டியா? பேயை பார்த்தா பேண்ட்ல கக்கா போற ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்கடா. இவ்வளோ ஏன் பேயின்னு சொன்னாலே பேண்ட்ல உச்சா போறவங்க பாதி பேர் இருக்காங்க. இவன் என்னடான்னா பேயை பார்த்துட்டு ஜாலியா நடந்து போயிருவானா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இன்னைக்கு நான் பாத்துறேன்டா என்னதான் நடக்க போகுதுன்ட்டு. யாரா நீ செவத்துல முட்டிக்கிட்டு நிக்கிற? இந்த மாதிரி அப்நார்மலா, அமானுஷ்யமா, வித்தியாசமா, வினோதமா ஏதாச்சும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, டக்குன்னு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி திறந்தோம்னா அந்த பேய் வந்து காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணை மூடி திறந்தேன், பேய் காணாம போயிருச்சு. உண்மைதான் போல. இந்த விஷயத்த வந்து இவன் சின்ன வயசுல இருந்தே பார்த்ததுனால தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கானா. நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள்வேல கடைசியில இருக்கான். ரூம் நம்பர் 205. அந்த ரூமுக்கு நம்ம போயிருவோம். அதெல்லாம் இருக்கட்டும், யார் அந்த மந்திர பேப்பர்லாம் அங்கே ஒட்டி வச்சது? இதெல்லாம் வந்து பேய் வந்தா தானே ஒட்டி வைப்பாங்க. நமக்கு வந்து இன்ட்ரோலே சொல்லிட்டாங்க நம்ம இருக்கிற இடத்துல வந்து பேய் இருக்குன்னு. ஆனா இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா மந்திர பேப்பர்லாம் வந்து எவனோ ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான். இந்த ரூம் பயங்கர இருட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைட் ஆன் பண்ணணும். லைட் சுவிட்ச் இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும். இது என்னது ஏதோ பேப்பர்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த கேம் வந்து எப்படி விளையாடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளோட கிராஸர் ரெட் கலர்ல மாறிச்சுன்னா கண்ணை மூடி திறக்கணுமா. அந்த மாதிரி கண்ணை மூடி திறக்கும் போது அந்த அமானுஷ்யமான விஷயம் வந்து மறைஞ்சிருமா. அதே மாதிரி கண்ணை ரொம்ப நேரத்துக்கு மூடி வச்சிருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சானிட்டி வந்து கம்மியாயிட்டே போகுமா. அதே மாதிரி காஃபி இல்லாட்டி ஏதாச்சும் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சானிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. என்னடா லைட் ஆன் பண்ண முடியல, அப்பாடா எப்படி ஆன் ஆயிடுச்சு. சரி நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இது எப்படி க்ளோஸ் பண்றது? இன்னும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆகுது. ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கே எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு எனக்கு தோணுது. நம்ம வந்து அடிக்கடி கண்ணை மூடி திறந்துக்கினா நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் சாப்பிட்டோன்னா வந்து சானிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா சானிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் வந்து தண்ணி குடிக்க போறேன். தண்ணி குடிச்சா ஏறுதான்னு பார்ப்போம். ஏறுது. நமக்கு லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா சானிட்டின்னு ஒரு பார் வந்து ஏறிட்டு இருக்கு. ஒருவேளை அது 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா பேய் வந்து நம்மளை கொன்றும். இது வரைக்கும் நான் பேயை பார்க்கல, ஆனா இதுக்கப்புறம் பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பட் இது பேய் கேம்னு தெரிஞ்சே தான் நான் வந்திருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு என்ன சானிட்டி குறையுது, ஏன் குறையுதுன்னு எனக்கு தெரியலையே. கண்ணை மூடி திறந்தேன். என்னடா அது கீழே ரத்தமா? இந்த ரத்தமே பார்த்தீங்கன்னா அமானுஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால நம்ம கண்ணை மூடி திறக்கலாம். ஓகே, போயிருச்சு. இந்த மாதிரி போதுன்னா அது வந்து உண்மையான ரத்தம் கிடையாது. அது வந்து அமானுஷமாக நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம். சரி, ஓகே, லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஓ, இது கிச்சனா? ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். ஓகே, சமைக்கிறதுக்கான இடம் இருக்கு. லைட் ஏன் டிமிட்டி அடிக்குது? இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது பேய் கேம்லலாம். நடக்கிறது வழக்கம் தான். ஆனால் அந்த மாதிரி நடக்குதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நம்ம எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இங்கே பாருங்களேன், கேஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னே இங்கே தங்கியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக இந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால இங்கே கொஞ்சம் கேஸும் பெண்டிங் இருக்கு. கண்டிப்பாக அவனும் பேயை பார்த்துருப்பான் போல, அதான் ஓட்டமாக ஓடி இருக்கான். இது என்னடா கண்ணை மூடி திறந்தா போயிரு போகுது. இதுக்கு போயிட்டு என்னடா அது இன்க்ரீஸ் ஆகுது? ஆத்தாடி, கண்ணை மூடி திறந்து சரியா இருந்தானடா சொன்னீங்க. ஐயோ, இப்பயாச்சும் போயிருமா இல்லைன்னு தெரியலையே. கண்ணை மூடி திறந்துட்டேன். எங்கடா அது இன்னுமா அப்படியே தான் இருக்கு. அத்தாடி, இது போகாது போலியே. நம்ம எதுக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்ணை மூடி திறக்கலாம். போயிரு, தயவு செஞ்சு போயிரு. பாடா போயிருச்சு. என்னடா அது உள்ள ஏதோ நிக்குது. லைட் ஆன் பண்ணுமே. லைட் ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு தெரியலையடா. இது இருக்கு, ஆன் பண்ணிடுவோம். அப்பாடா, நல்ல வேலை போயிருச்சு. அப்போ ஏன்டா அந்த ஜன்னல் மட்டும் மூடி மூடி திறக்குது? அப்போ இதுவே ஒரு அம்மான விஷயம் தானா? கண்ணை மூடி திறக்க போறேன். தயவு செஞ்சு போயிருக்கணும். அப்பாடா, ஒரு வழியா போயிடுச்சு. இது என்னதுடா? ஓ, இங்கெல்லாம் எவன்டா குப்பையை எடுத்துட்டு வந்து போட்டவன்? கண்ட இடத்துல குப்பையா போட்டு வச்சிருக்கானுங்க. இது எடுத்துட்டு போயிட்டு நான் வெளியே வேற போட்டு வரணுமா? இங்கெல்லாம் குப்பை இருக்கு, எங்கெங்கேயோ இருக்கே. ஓ, வீட்டுக்குள்ளே ஒரு டஸ்ட்பின் இருக்கு, இதில் போட்டுருவோம். ஓகே, போட்டாச்சு. இங்கே ஒன்று இருக்கு, இதையும் எடுத்து போடணும். ஓகே, போட்டாச்சு. ஓகே, இங்கே வந்து டிவியெல்லாம் கூட இருக்குது. நமக்கு வேணும்னு ஆன் பண்ணி பார்க்கலாம் போல். என்ன ஆன் பண்ண முடியல. சரி, ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதை போய் செக் பண்ணுவோம். பெட்ரூமு எங்கடா? லைட் ஸ்விட்சை காணோம். எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஓகே, போட்டாச்சு. யாரு? பேயா? சரி, ஓகே. இங்கே குப்பையை போட்டு வச்சுருக்கானுங்க. வீட்டுக்குள்ள பேயெல்லாம் இருக்கீங்க. வீட்டை க்ளீனாக பண்ணி வைக்கலான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன பேய் நீங்க? போங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா?
நல்ல வேலை ஒன்றும் இல்லை, ஏதோ பேக் வந்து பயம் வச்சுருன்னு நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா பேக்கெல்லாம் இருக்குது, யாருக்குன்னு தெரியல. ஓகே, டெஸ்க் லேம்ப் ஆன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து தூங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வரணும். டாய்லெட், கிச்சன், ஹால் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான், படுத்தா தூக்கம் வரணும். வரல பேய் வந்துடும் நினைக்கிறேன். வருவான் பாரு. என்ன உண்மையாக தூங்குறான்? அவ்வளோதானா? சரி, டே ஒன்று இப்படி தான் சுமார். என்னடா சத்தம் அது? அந்த ஜன்னலில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்குங்க லெஃப்டில். அங்கே பாருங்க, போயிருச்சு. அட கடவுளே! ஏய், யாரா தூங்கும்போது எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறது? டோர் ஆட்டோமேட்டிக்காக யாரா அது? ஏய், எவன்டாம திருடனடா? நீ எப்படா வந்த? ஐயோ, நம்மளால எந்திரிக்க கூட முடியலையே. டேய், எந்திரிக்க முடியலடா என்னால. என்ன விடுங்கடா டேய். அப்ப அது திருடன் இல்லையா, பேயா? என்னடா இவன் அப்படியே தூங்குறான்? நானா தான் எந்திரிச்சு வெளியே ஓடி இருப்பேன்டா. என்னதுக்கு கடவுளே காப்பாத்துங்கன்னு சொல்லி ஓடி இருப்பேன். 2வது நைட்டா? அப்ப அன்னைக்கு ஃபுல்லாக ஜம்முன்னு தூங்கிட்டானா இவன்? ஓகே, இங்கே ஏதோ போட்டிருக்காங்க. ஓகே, இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டெல்லாம் திறந்து வச்சுட்டு எங்கேயும் போகாதீங்க. யாராச்சும் வந்து கதவை தட்டினா கூட யாருன்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் வந்தால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. ரைட்டு, அப்போ நம்ம ரூமை திறந்து விடக்கூடாது. டோரை எவ்வளோ லாக்லேயே வச்சுருக்கணும், அவ்வளோதானே? ஓ, என்னடா சத்தம் அது? ஏதோ கீழே விழுந்திருக்கு போலங்க. அது கேட்ட உடனே எனக்கு அள்ளு விட்டுருச்சு கொஞ்ச நேரத்தில். கடவுளே, நம்ம உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு லைட்டை போடுவோம். என்னடா இது க்ளோஸ் வேறு பண்ண முடியல. லைட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். எவனாச்சும் வந்து கதவை தட்டினா கூட நம்ம திறக்கவே கூடாது, அதுதான் நமக்கு நல்லது. நம்மளோட சானிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிப்போம். ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இங்கே எங்கேயோ சாப்பாடு இருக்கும்னு சொன்னாங்க. எங்கே இருக்கும் தான் தெரியல, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம தண்ணி குடித்தாலே பார்த்திங்கன்னா இவ்வளோ சானிட்டி ஏறுது. அப்போ சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளோ ஏறும்? யாராது? ஏன் ஆஃப் பண்ணு. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. என்னடா அது? ஏன்? ஐயோ, கண்ணை மூடி திறக்கணுமா? தயவு செஞ்சு அமைதியாக போயிரு. அப்பாடா, போயிருச்சு. ஓகே, லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பாடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரிட்ஜில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்க? கீழே ஒன்றுமே இல்லை, மேலே இது மட்டும் தான் இருக்குது. சரி, ஓகே, இது எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மைக்ரோவேவில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்து சாப்பிட்றலாம். இது என்னைக்கு செஞ்சதுன்னு தெரியல, நான் பாட்டுக்கு எடுத்து ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி. ஓகே, ரீஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்னது இது? பீன்ஸ் இருக்குது, சாக்லேட் இருக்க மாதிரி இருக்குது. என்னடா இது? ஸ்வீட்டும் காரத்தும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரில இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். ஓகே, நாசமாக போன கிழட்டு நாயே. யாரா அது? நான் தூங்க போகிறேன்டா, என்னை விடுங்கடா. அது செஞ்சு போங்கடா. அடி, எனக்கு டயர்டாக இருக்குது. அவ்வளோதான், படுத்து தூங்க போகிறேன். வினோதமாக நடக்கிறதெல்லாம் முடிகிற வரைக்கும் நம்மளால தூங்க முடியாதா? ஒன்றும் என்னடா இருக்கு? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். லைட் சுவிட்சை ஆஃப் பண்ண போனால் அங்கே ஒரு கிழட்டு பையன் வந்து என்ன பயமுறுத்துறான். என்ன இது? இதுக்கு மேலே என்ன இருக்கு? ஐயோ, என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியலையே. ஓ, நம்ம இன்னும் டாய்லெட் பக்கம் போல. அப்போ அங்கே கண்டிப்பாக ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு பொறுமையாக அங்கே போவோம். மனசை எல்லோரும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு எப்படி நம்மளை பயமுறுத்துவாங்கன்னு எனக்கே தெரியாது. போவோம், பொறுமையாக போவோம். ஓகே, இந்த கண்ணாடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லையே. இது எப்படிடா இங்கே வந்துச்சு? என்ன போல? அத்தாடி, உள்ள இருக்கிற அது பிரச்சனை இல்லை, வெளியே ஒன்று தொங்கிட்டு இருந்தது. அதுதாங்க பெரிய பிரச்சனை. போயிரு, தயவு செஞ்சு போயிரு. ரத்தம், ஐயோ ஐயோ, கரடிக்கெல்லாம் எதுக்குடா ரத்தம் வருது? அதுவும் சாதாரண கரடி இல்லடா, பொம்மை கரடி. அதுக்கு எதுக்குடா வருது? பொம்மைக்கு எப்படிடா ரத்தம் வரும்? சரி, ஓகே, நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு கையை கழுவிட்டு போயிட்டு தூங்கலாம். டிமிட்டி படிக்காத, டிமிட்டி படிக்காத. அவ்வளோதான் கைஸ், கையை கழுவியாச்சு. யாராச்சும் எங்கேயாச்சும் எட்டி பார்க்குறாங்களா? எதுவும் இல்லை. சரி, இதுக்கப்புறம் நமக்கு தூங்குறது மட்டும் தான் பாக்கி. 2 ஜம்ப்ஸ்கேர் நடந்திருக்கு இன்றைக்கி மட்டுமே. டே 2ல் மட்டுமே 2 வாட்டி நான் பயந்துட்டேன். சரி, ஓகே, அவ்வளோதான், தூங்குவோம்.
என்னடா சத்தம் அது? ஒரு மனுஷனை நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்களாடா? இந்த மாதிரி டைமில் என்னடா சத்தம் அது? சரி, எந்திரிச்சு போயிட்டு என்னென்ன போய் பார்த்துட்டு வருவோம். கடவுளே, எவன்டா அவன் இவ்வளோ சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கான்? என்னடா சத்தம் அது? டிவியா? ஏய், என்னடா ஆஃப் ஆக மாட்டேங்குது? ஆஃப் ஆக மாட்டேங்குதுடா. லைட் ஆன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இன்னும் லைட் ஆன் பண்ண முடியல, இங்கே ஏதோ நிற்கிதே. ஏன் என்னால் அந்த இடத்துக்கு போக முடியல? கண்ணை மூடி திறக்கிறேன். ஓகே, இப்போ போய் பார்ப்போம். ஏய், லைட் ஆன் ஆக மாட்டேங்குதுரோ. ஐயோ, அவ்வளோதான், டிவி ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் சார், நீங்கள் தான் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தீங்களா? மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டு. யாரா அவன்? காட்டு எருமை மாடு. ஐயோ, இவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நீ டிவி பார்க்குற தொல்லை பண்ணணும்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கரண்ட் பில் ஒன்றும் சீப்பாக இல்லை, அதனால நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, அவன். சரி, ஓகே, நம்ம தூங்குவோம். இன்றைக்கி வந்து நைட் 2 முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நைட் 2 முடிஞ்சு நைட் 3 வந்துருச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அப்பாடா, வந்துருச்சு. நைட் 2 முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் இதோட முடிஞ்சிருமோ என்னன்னு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் கேம்லாம் பார்த்தீங்கன்னா நைட் 3லையோ இல்லை நைட் 5லையோ அந்த மாதிரி தான் முடிஞ்சிடும். யாரா உட்காந்துக்கிட்டு இருக்கான்? தம்பி, யாருப்பா அது? குடிகாரப்பாயா குடிச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. ஏன்டா அந்த மாதிரிலாம் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இந்த மாதிரி குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசை அழிச்சு உன்னையும் அழிச்சு சாவறதுக்கு பேசாமல் பால் டைல வாங்கி குடிச்சு நீ செத்தே போயிடலாமாடா. ஆல்வேல் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபயர் சேஃப்டிக்காக பண்ணுறாங்களாம். நம்ம வந்து ஆல்வேலெலாம் எங்கேயும் போடல கைஸ். நம்ம வந்து நம்ம ரூம்குள்ளே தான் வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக நமக்கு ஃபைன் வராது. அதனால் நான் பயப்பட மாட்டேன். என்ன லைட் ஆன் ஆக மாட்டேங்குது? ஓ, ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆகிட்டே இவ்வளோ வெளிச்சமாக தான் இருக்கா? என்னடா அது? இந்த ஃபோட்டோலாம் இங்கே இல்லவே இல்லையே. ஓ, கண்ணை மூடி திறக்கணுமா? போயிருக்குமா இல்லையான்னு தெரியலையே. ரத்தம். ஐயோ, என்னடா அது? நேற்றுடா டெடி பேருக்கு ரத்தம் வந்துச்சு, இன்னைக்கு நான் அந்த ஃபோட்டோக்கு ரத்தம் வருது. என்னது இது? உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தலை எட்டி பார்க்குது பார்த்தீங்களா? இது நான் அப்போவே பார்த்துட்டேன். என்னடா இது? ஆத்தாடி, சாப்பிடலான்னு வந்தேன்டா. இது மாதிரிலாம் பார்த்தா சாப்பாடு இறங்குமாடா எனக்கு. ஐயோ, பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஓகே, நம்மளோட சானிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நிறைய பேய் வந்துச்சுன்னா கூட சமாளிக்கலாம் போல். ஆனால் அதுக்காகலாம் பேயெல்லாம் வர சொல்ல மாட்டேன். நான் பாட்டுக்கு ஒரு வாரமாக இருந்துட்டு போகிறேன், நீங்கள் பாட்டுக்கு ஒரு வாரமாக இருந்துட்டு போங்க. நம்ம எல்லாம் ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி இருந்துக்கலாம். ஓகே, நான் கொடுத்த டீலை உங்களுக்கு பிடிக்கல போல். சரி, நீ இங்கே இரு. டேய், நானே வந்து பில்லு கட்டுறேன்டா. ஏன்டா? என்னது இது? ஐயோ, அந்த சிவத்தில் எப்படிங்க ரத்தம் வந்துச்சு? என்னடா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதே, திரும்பி பார்த்தேன். கிளட்டு பய. டேய், அப்போ இந்த வீட்டில் மொத்தம் 3 பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்பளை பேய் இருந்துச்சு, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்பளை பேய் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு கிளட்டு பையன் வேற இருக்கான். மொத்தம் 3 பேர். 3 பேர் தானே? இல்லை வேற யாராச்சும் இருக்கீங்களாடா? லைட் ஆன் பண்ணிக்கிறேன். எதுக்கும்? என்னடா ஆன் பண்ண முடியல? ஓகே, லைட் ஆன் பண்ணி டோர் கண்ணை மூடி திறந்தா போயிடுச்சு. ஆப்பாடா, வேற எதுவும் இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டெஸ்க் லைட். அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதா? என் கண்ணுக்கு தெரிஞ்சதுங்க. அங்கே ஒரு உருவம் தெரிஞ்சது. ஐயோ, என்ன நைட்டில் தூங்கவே விட மாட்டீங்களாடா? தொடர்ந்து 3 நைட்டு பாதி தூக்கத்தில் என்ன எழுப்புறீங்களாடா பாவி பசங்களா? என்னடா பேய் நீங்க? யாராது? இது என்னது? பக்கத்தில் ஏதோ இருக்கு. ப்ரோ, யாரு ப்ரோ நீங்க? ஐயோ, இங்க என்னடா போட்டோ வச்சிருக்கீங்க? யாரோ ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், கூட 2 சின்ன பசங்க இருக்காங்க. அந்த போட்டோ நான் பார்த்தேன் இப்போ. ஆனா எதுக்கு இதெல்லாம் காட்டுறானுங்கன்னே தெரியலையே. இந்த பேய் இங்கே கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருதுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நம்மளை வந்து இங்கேருந்து விரட்டணும்னு பிளான் பண்ணுதுங்க. இது 2த்துல ஏதோ ஒன்று தான் நடக்குது. நம்ம என்னன்னு பார்த்துடணும்.
ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ரூமில் இருக்கிற குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போடணும்னு சொல்கிறான். கீழே போகணுமா? எதுக்கு இவன் திடீர்னு கீழே போகணும்னு சொல்கிறான்னு தெரியல. கண்டிப்பாக நமக்கு இப்போ ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் உஷாராக என்ன பண்ணிட்டேன், டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவனுங்க ஆல்ரெடி சொல்லிட்டானுங்க. ஏன்டா அந்த மாதிரி பின்னாடி நிற்கிறீங்க எல்லாரும்? ஏன் கத்துற? ரூம் நம்பர் 205 வசிக்கிறியான்னு கேட்குறான். ஆமாம், அதில் தான் இருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, அதில் ஏதாச்சும் பேய் இருக்கா, ஏதாச்சும் பயப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை. அந்த ரூமில் வேறு ஏதாச்சும் பார்த்தியா, உனக்கு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை. யாரா இவன் இவ்வளோ கொஷின் கேட்குறான்? ஐயோ, என்ன ஓகே சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். என்ன தம்பி சத்தம்? கீழே ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன அவன்? என்ன சத்தம்? ஓ, டிராயிங். என்ன அடிக்கடி எல்லா இடத்துலையும் டிராயிங் வருது, என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஓகே, சரியாயிடுச்சு. இல்லை, சரியாகலை. அங்கே பாருங்க. ஐயோ, என்னடா போக மாட்டேங்குது. போயிரு. இவ்வளோ சத்தம். ஆத்தாடி, நான் கிச்சன் பக்கமே வரலடா. நான் போயிட்டு கம்முன்னு தூங்குறேன்டா. என்னை விட்டுருங்கடா தயவு செஞ்சு. அப்பா, எப்படியும் பாதி தூக்கத்தில் என்ன எழுப்ப போறானுங்க. என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. டேய், யாரா அவன்? ஈரமான காலை வச்சுட்டு பச்சக்கு நடந்துகிட்டு இருக்கிறவன். இது எப்போ திறந்துருக்கு? என்னடா கீழே இதோ இருக்கு. ஆஹா, இவ்வளோ நேரம் நம்மளை இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஆத்தாடி, இன்னும் போக மாட்டேங்குது. ஐயோ, இது எங்கெல்லாம் போகுதுன்னு தெரியலையே. எங்கடா என்ன கூட்டு போறீங்க? லைட் ஆன் பண்ணிக்கிறேன், இருங்கடா ஒரே நிமிஷம். ஓகே, ஆள் இல்லை. ஆள்ல இருந்து அப்படியே போகுது இந்த பக்கம். கிச்சன்லேருந்து லெஃப்ட் எடுக்குது. அப்போ டாய்லெட்டில் கூட்டு போயிட்டு ஏதோ சம்பவம் பண்ண போறீங்க. ஆக என் சோலையை இன்னைக்கு நீங்கள் முடிக்க போறீங்க, அதானே? இருங்க, லைட் ஆன் பண்ணிக்கிறேன். என்னடா இங்க ஒரு ரத்தம் அவ்வளோ இருக்கு. கண்ணை மூடி திறக்கவும் போய்விட்டது. ஆனால் கீழே இருக்கிறது ஏன் போல? ஆஹா, முன்ன யாரும் நிற்கிறாங்களே. இந்த செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னக்கா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னக்கா பாவம் பண்ணேன்? ப்ளீஸ்க்கா என்ன விட்டுருக்கா. இப்போ போயிட்டாங்களான்னு பார்ப்போம். போடி. நல்ல வேலை நான் நேராக பார்க்கல. லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு திரும்பினது நல்லதாக போச்சு. ஐயோ, நமக்கு வந்து சானிட்டி கொஞ்சம் தான் கம்மியாகிருக்கு. இது வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம போய் அப்படியே படுத்து தூங்கிடலாம். ஒரு வேளை நமக்கு ரொம்ப கம்மியாச்சுன்னா நம்ம அப்போ வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போதைக்கு படுத்து தூங்குவோம். ஓகே, நைட் 5 வந்துருச்சு. இந்த ஆல்வே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம பொறுமையாக நடந்து போனால் பயமுறுத்துற மாதிரி சவுண்டெல்லாம் திடீர்னு வந்துடுது. அதனால் என்ன பண்ண போகிறேன், அப்படியே துண்டக்கான துணியை காணும்னு ஓட போகிறேன். அப்போ ஏதோ கண்ணாடியெல்லாம் உடையுது. யார் அங்கே எட்டி பார்க்குறாங்க? யாரா அது? பேயால் ஏதாச்சும் மனசுனான்னு தெரியலையே. மேலே போயிருப்பானா கீழே போயிருப்பானா? மேலே போக முடியாதா? ஐயோ, கீழே நம்ம பொறுமையாக போவோம். எவனாச்சும் ரெடியாக நின்று நம்மளை அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பானுங்க. எவனையும் காணோம். சரி, நம்ம உள்ளே போவோம். இவனை வந்து நோட்டம் விடுறாங்க நம்மளை. நம்ம வந்து டோரெல்லாம் க்ளோஸில் வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெளியே நோட்டீஸ் வேறு போட்டிருந்தாங்க. என்ன இது சத்தம் கேட்குது? சமைக்கிறாங்க. ஓ, சமைக்கிறீங்களா? ஓகே ஓகே. பேய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஓகே போலங்க. சமைக்கலாம் ஆரம்பிக்குது. கண்ணை மூடி திறந்து பார்க்குறேன். போயிடுச்சு. இந்த செவத்துக்குள்ளே இருந்தா வந்தீங்க. பேயா இருக்கிறது இவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தீங்களா? செவருலாம் நம்மளை தடையே இல்லை. நம்ம பாட்டுக்கு போகலாம், நம்ம பாட்டுக்கு வரலாம். சரி, ஓகே. இந்த பாத்ரூமில் எதுக்கு தான் இவ்வளோ ரத்தம்? எங்கடா சத்தம்? அது தண்ணி எங்கடா லீக் ஆகுது? இங்கே இருக்கிற ரத்தம் போச்சுன்னா சரியாக போய்டும்னு நினைக்கிறேன். ஐயோ, டே, எனக்கு நீச்சல் தெரியாது. நான் சொன்னா கேளுங்கடா. இது தண்ணி எடுத்த கூட பரவாயில்ல, இதுன்னா ரத்தம். இதுக்குள்ள எது வருதுங்க? கண்ணை மூடுறா. போயிரு, தயவு செஞ்சு போயிரு. அப்பாடா, போயிடுச்சு. ஒரு
இப்போதான்டா பெருமூச்சு விட்டு அமைதியான அதுக்குள்ள என்ன பயப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களா மறுபடியும்? வேற வழியே இல்லை, நீங்க நம்ம சாப்பிட்டாதான் வந்து சானிட்டி ஏற்ற முடியும். சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்கடா. இப்படிலாம் பயமுறுத்தாதீங்கடா ப்ளீஸ்ரா. உங்களுக்கு வேணும்னா நீங்களே சமைக்கிறீங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்களே டிவி பார்க்குறீங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் பாத்ரூமில் குளிக்கிறீங்க, எல்லாமே தான் பண்ணுறீங்க. வாடகை நான் தான் கொடுக்குறேன், என்னை வந்து வெளியே ஒருத்தர் பார்க்குறீங்க. ஓடாத டிவியை உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என் நிலமையாக பாருங்கடா. நான் ஒன்றும் உங்களை வெளியே போங்க, இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படின்லாம் சொல்லலை. நானும் இந்த வீட்டில் இருக்கேன், நீங்களும் இந்த வீட்டில் இருங்க. எனக்கு இதை விட்ட சீப்பாக வேறு எந்த வீடும் கிடைக்காது. உங்களுக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மனசுலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் ரெண்டு பேரும். யாரா அது? பீஸ். ஓகே, யார் அது? கடவுளே, நான் வெறும் பெயிண்டிங்னு நினச்சி சாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பேய் வந்து மும்மா கொடுத்துட்டு போகுது. நான் என்னதான் தூங்கினாலும் பாதி தூக்கத்தில் என்னை எழுப்ப தான் போகிறீங்க. என்ன பாடுற சவுண்டெல்லாம் கேட்குது? அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சா? யாராது? ஏமா ஏய், தூங்க கூட விட மாட்டீங்களா நீ? ஒரு மனுஷனுக்கு தூக்கம் தான் முக்கியம். நான் தூங்காமல் இருந்தால் உங்களை மாதிரி பேயாயிருவேன். சொன்னால் கேளுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். இப்படிலாம் பாடிட்டு இருந்தால் நான் இப்படி வந்து இன்னும் எந்திரிக்க முடியல என்னால். ஏய் உன்னத்தான். ஏய் வெள்ளை பேய், அட போடா, சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது. ஏய் செவுட்டு காது பேய், கேட்குதா இல்லையா? அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், பாடாத. கோவம் வந்துருச்சோ? இதோ என் காதில் சொல்லுது. உள்ள என்னடா இப்படி கிறுக்கி வச்சிருக்கீங்க? என்ன லைட் ஆன் பண்ணாலும் ஆன் ஆக மாட்டேங்குது? கண்ணை மூடி திறந்தா போயிட போகுது. இதுக்கு இவ்வளோ சீனடா? ஏன் அழுகுது இந்த பொண்ணு? ஏமா ஜன்னி வந்துடும், இந்த மாதிரிலாம் தண்ணியில் ரொம்ப நனையாத. அழுகாத. என்னடா பேய் அழுவுது? நான் திட்டினதுக்கு அழுவுது அது? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு திட்டினேன். ஐயோ, நீங்க இந்த வீட்லயே இருங்க, நான் கூட வெளியே போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா, நான் போயிடுறேன்டா, நான் வரமாட்டேன், என்ன விட்டுருங்க. இன்னும் திறக்க முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்னா கேள்வி, விட்டுரு 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 விட்டுரு. தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம திட்டிட்டேன். அண்ணனை மன்னிச்சு விட்டுருமா. இவன் ஒரு நாசமா போனோமே, என்ன ஆனாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். டேய் அட கடவுளே, வீட்டை விட்டு போயிடலாம்டா, சொன்ன கேள்றா. நைட் 6 இவன் திருந்தவே மாட்டான் போலையே. ஐயோல. ஓ, இன்னும் கொஞ்ச நாள் வந்து நமக்கு சம்பளம் வந்துடுவோமா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற வீட்டுக்கு போகிறதாங்க நல்லது. இதுங்க கூடலாம் நம்மளால ஓரிட முடியாது. யாரும் அழுந்துகிட்டு இருக்கான்? எது கல்லூரான்னு தெரியலையே. இங்கே எதோ எழுதியிருக்கு, என்னென்ன தெரியல. நம்ம வேலையை பார்ப்போம், தண்ணியாக குடிப்போம், சாப்பிடுவோம். என்ன போட்டிருக்கு? வெளியே போன்னு போட்டிருக்கு. வேணாடா, என்னை விட்டுருக்கடா. யாரா இங்கே கிறுக்கி வச்சிருக்கிறது? இந்த பைத்தியம் ஒன்று. இங்கே ஒரு சின்ன பொண்ணு பேயா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கிறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டு ஓனர் பார்த்தா என்னதான் திட்டுவான். கண்ட இடத்துல கிறுக்கி வைக்காதீங்க. அப்படியே சாப்பிட்டே போயிட்டு தூங்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. அவ்வளோதான் கைஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இன்னும் லைட் ஆன் பண்ண முடியல, அவ்வளோதான். இங்கே எதுவும் பிரச்சனைலாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தூங்கவே முடியுமா? நான் சாப்பிட்டே முடிச்சுட்டேன். அப்பயாச்சும் என்ன தூங்க விடுவீங்களா மாட்டிங்களாடா? என்ன லெட்டர் இது? பேஷண்ட் நேம் என்னன்னு போடலை. ஜெண்டர் வந்து ஃபீமேலாம், 4 வயசு ஆகுதான். அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் இருக்கான். அந்த பொண்ணு செத்து போச்சு போலங்க. ஐயோ, சரி ஓகே. இப்போ தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கதை என்னன்னு புரிய வருது. இன்னைக்கு நைட் வந்து நம்மள ஆனால் தூங்கிட்டு இருக்கப்போ பாதியில் எழுப்பலை. ஏன்னு எனக்கு தெரியல. இவன் என்ன சொல்கிறான்னா, போன நைட் வந்து நான் நல்லா தூங்கினேன், அந்த பேய்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி பார்ப்போம், இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிட போகுது. சரி ஓகே, உள்ளே வந்துட்டேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. நார்மலாக தாங்க இருக்கு. என்னடா அதிசயமாக இருக்கு? அவ்வளோதானா? ஜாலியாக வச்சு நான் சொல்கிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிடுச்சே. ஆனால் பெருசாக எதுவும் நடக்கலை. பொம்மை கிடக்கு, கண்ணை மூடி திறந்தா போயிரு போகுது. இந்த செஞ்சு போயிரு. இங்கே ஏதோ ஒன்று இருக்கு, இதுவும் போயிடணும். போயிரு. ஐயோ, அவங்க அம்மா கோவமா இருக்காங்களா? அக்கா நான் எதுவுமே பண்ணலக்கா, நான் எதுவுமே பண்ணல. உங்கள் பொண்ணு பொம்மையெல்லாம் நான் எடுக்கல, அதுவா கீழே போட்டு போயிருந்தது. சரி ஓகே, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டில் பாதியில் எழுப்பாதீங்கடா ப்ளீஸ்ரா. ஆடா பாவங்களா, நம்மளை எழுப்பிட்டாங்க. நம்மளால இப்போ வந்து அசைய முடியல, கண்ணை மட்டும் மூடி துறக்க முடியுது.
ஐயோ ஸ்லீப் பேரலைசிஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கனே. ஐயோ ப்ளீஸ் விட்டுருங்க 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 விட்டுருங்க. ஐயோ வேணாம் விட்டுருங்க. பக்கத்தில் யாராவது இருக்கீங்களான்னு இல்லை. இங்க என்ன ப்ளீஸ் 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 வாடா போயிடுச்சுடா. மொட்டை தலையா நீ ஏன்டா எங்க என்னடா பண்ற? இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாதீங்கடா, என்னைய விட்டுருக்கிறானே. என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு ஏதோ சத்தம் கேட்டது. ஒரு வழியா முடிஞ்சா? என்னடா இது? அப்பாடா போயிடுச்சுடா. என்னடா இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? அதாடி நான் என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு. அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டான். நல்ல வேலை. அவ்வளோதான் தூங்குவோம். என்ன சத்தம்? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அப்பாடா இப்படி எந்திரிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா, என்ன விட்டுருங்கடா. அப்பாடா இவன் எந்திரிச்சிட்டான். இப்போ கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஓவர். இவனும் அதான் சொல்கிறான். ஆமாம் இதுதான் டைம், வாடா வெளியே போகலாம். என்னடா மறுபடியும் படுக்கிறான் நாசம் போன. இந்த வீடு யாராடா அவன்? ரோட்டில் கூட படுத்து தூங்கிக்கலாம்டா. டே ஐயோ நைட்டு 8 வந்துருச்சுடா. இன்னைக்கு நம்மளை கொலை பண்ணாமல் விட மாட்டான் போலையே. இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா நான் வந்து பைத்தியம் ஆயிருவேன் சொல்றான். அதை தாண்டா நானும் சொல்றேன். இது நடந்துகிட்டே இருக்கடா, நம்ம போயிடலாம்டா. அங்க பாருங்க மறுபடியும் ஒருத்தன் வந்து எட்டி பார்த்துட்டு போறான். என்னமோ நடக்குது. ஓகே இதென்ன லெட்டர் இருக்கு. ஓகே இதில் என்ன போட்டிருக்கேன்னா, நீ ஏன் போக மாட்ற? அம்மா வந்து உனக்கு எங்களை பார்த்தா பயம் இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? நீ ரொம்ப தைரியசாலி தான் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. என்னத்த தைரியசாலி? என்னை விட்ட தடி என்னடா ஒன்றும் இல்லையேன்னு நினச்சேன். இன்னும் மேலே பார்க்க சொல்லுது. கரப்பாம்பூச்சி. ஓ இது கரப்பாம்பூச்சி பேயாங்க. கண்ணை மூடி திறந்தா போயிட போகுது. சரி போயிடுச்சு, அவ்வளோதான். என்ன அந்த பொண்ணும் போயிடுச்சு. என்னடா கரப்பாம்பூச்செல்லாம் வச்சு என்ன பயமுறுத்துறீங்க? சரி நம்ம தூங்கலாம். லைட் ஆன் பண்ணிட்டு இந்த லைட்டா என்ன ரெட் கலரில் காட்டுது? இங்கே ஏதோ இருக்கு போலையே. ஆத்தாடி சொல்லுமா என்னம்மா விஷயம்? ஆஹா கொழுப்பு. நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. என்ன தயவு செஞ்சு இன்னைக்காச்சும் நிம்மதியாக தூங்க விடுங்கடா. அவ்வளோதான் ஜம்முன்னு தூங்க. நோ தப்பா இருக்குண்ணா. நைட் 9 வாவ் 2 நைட்டை நம்மள வந்து நிம்மதியாக தூங்க விடுதுங்க. வாவ் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒர்க் ரொம்ப ஸ்மூத்தாக போகணுமா, அதனால வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறான். அங்கே எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை அடிக்கடி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. எவன் தான் தெரியல. சரி நம்ம வேலையை பார்ப்போம். ஆத்தாடி என்னது இது? வீட்டுக்குள்ளே வர விட மாட்டீங்க. ஆஹா நேற்று என்னடானா அந்த பொண்ணு என் கூட விளையாடிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ஃபேமிலியாக என் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா? சரிதான். என்னடா அது? இந்த பொண்ணு எதுவும் சொல்ல வருதுங்க. என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை பயமுறுத்த மாட்டேன். இருந்தாலும் அது வந்து ஜாலியாக தான் இருந்தது. தாத்தா என்ன சொன்னார்னா, உங்களால் மட்டும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னார். எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. கண்டிப்பாம்மா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஆஹா நிஜமாங்க உண்மையாக தான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓ மறுபடியும் வந்துச்சு இந்த பொண்ணு. நன்றி சொல்லுதுங்க. ஓகே ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான். நான் தான் சொல்லிட்டேனேடா, நான் ஒத்துக்கிட்டேன்டா, போதும்டா. உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான். இன்றைக்கும் நம்ம தூங்கிட்டோம். இன்றைக்கி முடிஞ்சிருச்சா நாளைக்கு வந்து நமக்கு ஒரு ஒர்க் இருக்கும். அதை முடிஞ்சிட்டா எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். ஆனால் நம்மளை பாதி நைட்டில் எழுப்புறாங்க. ஏதோ சத்தம் வேறு கேட்குது வெளியே. 2 நைட்டை நம்மளை வந்து நிம்மதியாக தூங்க விட்டாங்க. ஆனால் இப்போ ஏன் நம்மளை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலையே. என்னடா அது? போயிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு வரேன். இன்னும் இதுக்கு மேலே போக முடியல. ஐயோ நியூஸ் பேப்பர் இருக்குது, நியூஸ் ஓடுது. நேற்று மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான கிரிமினல் கேஸ் நடந்ததான். இங்கே வந்து ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து கொடூரமாக கொலை பண்ணி வச்சுருந்தாங்களாம். வீடு புகுந்து கொள்ளை அடிச்சிருக்காங்களாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் வந்து இருந்தாங்களாம். இவங்களை விசிட் பண்ணுறதுக்காக அவங்களோட தாத்தா வந்திருந்தாங்களாம். இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் என்ன தெரிய வந்திருக்குன்னா, 3 பேரையும் கத்தியால் குத்தியே கொலை பண்ணியிருக்காங்களாம். இது வந்து நேற்று மதியம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடி இருக்காங்களாம். அதேமாதிரி விலை மதிப்புள்ள பொருளெல்லாம் வந்து காணாமல் போயிருக்கான். இது வந்து ஒரு கொள்ளடிச்ச சம்பவமாக இருந்தாலுமே இவங்களை கொலை
பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. இது பண்ணவன் வந்து எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக டக்குன்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்கான். அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து போன அந்த அம்மாவும் சரி அவங்களோட பொண்ணும் சரி கம்யூனிட்டியில் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட தான் இருந்தாங்களாம். இது வரைக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்களாம். இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகுதான். அப்போ இன்னுமே அந்த கொலைகாரன் வந்து இன்னும் போலீஸ் கிட்ட மாட்டவே இல்லை போல. அந்த 3 பேர் நீங்க தானா? இவங்கள பார்த்து நான் வேற நிறைய டைம் சிரிச்சிட்டேனடா. ஐயோ, இப்போ நான் வந்து அந்த கொலைகாரனை பிடிச்சி கொடுக்கணும் அவ்வளோதானே. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட பெஸ்ட்டை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது. அதனால வந்து இன்னைக்கு என்னால் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நான் போய் தூங்க போகிறேன். சரி, ஓகே, நாளைக்கு வந்து நம்மளோட ஒர்க்கை முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நைட் 10 ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நைட் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இன்றைக்கி நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி இவன் பேசுகிறான். நானும் அதை தான்டா சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஓகே, வந்தாச்சு. ரூம் நம்பர் 205 நம்மளோட ரூம் தான். என்ன இங்கே எங்கேயோ கை காட்டுறாங்க நம்ம ரூமில். ஏதோ இருக்குங்க இங்கே. என்னது இது? எடுக்க முடியல என்னால். யாரும் 3 பேர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை இந்த 3 பேர் தான் கொலைகாரங்களா? அந்த ப்ளூ ஊட்டி போட்டவன் அங்கே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தானே அவன் போலையே. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணுறீங்க? நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். ஓட பாவீங்களா? ஓ, என்னது இது? ஓ, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க போல. இந்த பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. யாரா கதவை எப்படி தட்டுறது? இவங்க திறக்க போகிறாங்க. ஐயோ, யார் இது பண்ணுறாங்கன்னு தெரியலையே. என்னடா இப்படி கதவை தட்டுறீங்க? விட்டா கதவை உடச்சிருவான் போலே. இவன் யார்? இவன் யாருன்னே தெரியல. இப்போதான் முறையாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த அம்மா போல, பொண்ணோட அம்மா போல. எதுக்கிட்ட கத்தியில குத்த போறான் அவன்? குத்திட்டான்டா. ரத்தம் வருதுங்க. டேய், இந்த பொண்ணு பாவங்க. அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவை குத்திட்டாங்க. அவன் எங்கடா போனா அவன்? அந்த பொண்ணு அழுதுங்க. வேணாம் வேணான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ, அந்த பொண்ணவும் குத்திட்டான்டா அவன். இது யாரு? இதுதான் உங்க தாத்தாவா? என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணன் போனதும் உங்க அண்ணிக்கிட்ட வந்து காசுக்காக வந்திருக்கியா? இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு அந்த தாத்தா கேட்கிறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எங்க ஆளை காணோம். ஓ, அங்க போயிட்டாரா? ஐயோ, பாவாங்க. இங்க இப்ப இவனை வெட்டுறதுக்காக அவர் வராரு. ஏய் மிருகமே அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காரு அவரு. அடுத்து இவரையும் கொலை பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் நடக்க போகுது நினைச்சேன்டா. அட ஆண்டவா, 3 பேரையும் கொண்டுட்டாங்க இவன். அவங்க அண்ணனோட ஒய்ஃபு, அவங்க அண்ணனோட பொண்ணு 2 பேரையும் கொண்டுட்டு அவங்க அப்பாவையும் கொண்டுட்டான். ஓ, இவன் தாங்க அங்கே குடிச்சுக்கிட்டு இருந்தானே அவன். இந்த தாத்தா கையில் ஒரு லெட்டர் இருக்கு. இப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பெரிய மகன் வந்து நோய்வாய்ப்பட்டு சின்ன வயசுல இறந்து போயிட்டான். அவனோட மனைவி அப்புறம் மகளை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து வரைகிறதுன்னு ரொம்ப பிடிக்குமா. நான் ரொம்பலாம் படிக்கல, அதனால வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். என் பேத்தி வரையும் போது அவங்க பக்கம் வந்து உட்காந்துட்டு இருப்பேன் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன மகனும் இருக்கான். அவனோட அண்ணன் கம்பேர் பண்ணும்போது அவன் வந்து வேற ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வந்த மாதிரி நடந்துப்பான். அவன் வந்து ஒரு தொல்லையாக தான் இருந்திருக்கான். பொய் சொல்லுவான், திருடுவான், இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் பண்ணுவான். அவன் திருந்திருவான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவன் திருந்தவே இல்லை. அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட சொத்து எல்லாமே அவனுக்கு வரணும்னு நினைச்சானா. அதுக்கு வந்து அவங்க அண்ணனோட ஒய்ஃபும் பொண்ணும் வந்து தடையா இருக்கிறதுனால கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவங்க 2 பேரையும் வந்து கொலை பண்ணிட்டானா. நான் வந்து அவனோட அப்பா தான், ஆனா அவனுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் எதுவுமே சொல்லி தரல. அதோட விளைவாக தான் அவன் இந்த மாதிரி ஒரு மிருகமா மாறி இருக்கான். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன். ஆனா அவன் பண்ண தப்பு இருக்குல்ல, அதுக்கான தண்டனையை வந்து அவன் கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். இத்தனை வருஷமா அவன் எல்லார்கிட்டையும் வந்து மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்டு போலனாலும் அவன் அடிக்கடி இந்த இடத்த வந்து ஒரு நோட்டம் விட்டுக்கிட்டு தான் இருக்கான்.
சீக்கிரட்டாக வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஓட்டம் விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இங்கே நடந்த விஷயத்தை யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோ ஒரு பயத்தில் வந்து அவன் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னால் இந்த இடத்த விட்டு வெளியே வர முடியல, ஆனால் அவன் இந்த இடத்துல தான் வந்து ப்ளூ கலர் ஊட்டி போட்டு சுற்றிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. அவனை எப்படியாச்சும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துரு. அவனோட அப்பாவா அவனுக்கு வந்து நான் கடைசி ஒரு பாடம் புகட்டணும். இவ்வளோ வருஷமா நாங்களும் பார்த்துட்டோம், ஆனால் உன்னால மட்டும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தயவு செஞ்சு எங்களை கை விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசி வந்து ஒரு நன்றியும் சொல்லியிருக்காங்க. அவனை கொண்டு வரணும், அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு. சீக்கிரமாக கூப்பிட்டு வரேன், இருங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். அந்த பொண்ணோட அம்மா யாரையுமே காணுமே. எல்லார்கிட்டையும் ஒரு வாட்டி பேசிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி ஓகே, அவன் எப்படி வந்து அந்த படியில் தான் வந்து குடிச்சிக்கிட்டு கிடப்பான். அவங்ககிட்ட எப்படியாச்சும் ஒரு பேச்சை போட்டு அவனை டக்குன்னு இங்கே கூப்பிட்டு வந்துடணும். ஓகே, இந்த தாத்தா மட்டும் தான் இங்கே இருக்காரு. நம்ம போயிட்டு அவனை கூப்பிட்டு வர ட்ரை பண்ணலாம். இங்கே தாங்க இருக்கான் அவன். டே வழியை விடுறா. நீ தானே அந்த ரூம் நம்பர் 205 இருக்கிறது. இவ்வளோ லேட் நைட்டில் நீ எங்கே ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னதும் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போறீங்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்குறான். அந்த ரூம்குள்ளே ஏதோ இருக்குது, அங்கே ஏதோ கொலை நடந்திருக்கு போல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னத்தை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் வழியை விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் வந்து ஒரு மாதிரியை பார்த்துக்கிட்டே இருக்கான். இல்லை அப்படின்னு சொல்கிறான். டேய் எனக்கு வழி விடுறா, நான் போய் போலீஸ் ஃபோன் பண்ணணும். ஏன்னா விட மாட்டான் அவன். டேய் ஐயோ என்னால் நவர முடியலைங்க. ஆடா பாவி, பிடிச்சிட்டான் நம்மள. சரி ஓகே, நம்ம ரீட்ரை பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, இந்த வாட்டி அவனை எப்படி கூட்டு வரன்னு மட்டும் பாருங்க. என்னடா பார்க்குற, நீ தான் கொலை பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ணிடுவ நீ? என்ன விரட்டி வருவியா? வாடாடே வாடா ஏரியாக்கு வாடா. இங்கே தான் ஏரியா, உள்ள வாடா. ஒரு வழியாக வந்துட்டான். ஓ ரெடியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்களா? பயங்கரமாக நிற்கிறாங்களே. அவன் டோரை திறந்தாலே பயந்துருவானே. ஏதோ லெட்டர் இருக்கு. உன்னோட டாஸ்க் வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்ட, நீ போய் பெட்டில் போய் ஒளிஞ்சுக்கோ, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே? சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போகிறேன். கதை திறந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. டேய் நானும் பார்க்கறேன்டா, எனக்கும் காட்டுக்கடா ப்ளீஸ்ரா. என்ன அமைதியாக இருக்கு? இவ்வளோ நடந்தா அவன் உயிரோடே இருப்பான். டேய் இந்த அப்பார்ட்மெண்ட்ல நான் இருக்கடா, ஏன் மேல கொலைக்கு வந்துருந்தா அவனை கொலை வந்து பண்ணிட்டு போறீங்க. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து போலீஸ் சைரன் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தம் கேட்டோன்னு போலீஸ் வந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்க போல. அதே மாதிரி அவன் பண்ண தப்பெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டானா, அதனால கண்டிப்பா அவனுக்கு வந்து தண்டனை வந்து கிடைச்சிடும். ஆனாலுமே அந்த பேய்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல தான் இருந்ததான். அதுக்கான காரணமா என்ன சொல்லிச்சிங்கன்னா, அவங்க போனா ஒருவேளை அவங்க மறுபடியும் வந்து ஒரே ஃபேமிலி இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்களாம். அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, உங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீங்க வந்து அடுத்த ஜென்மத்திலையும் மறுபடியும் ஒருத்தர் மீட் பண்ணுவீங்க, ஒரே ஃபேமிலியா கூட இருக்கலாம். இவன் இப்படி சொன்னதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க போல. அதனால வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து இங்கிருந்து போறதா சொல்லிட்டாங்களாம். இங்கேயே சுத்திட்டு இருக்கிறத விட அவங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு அமானுஷமான விஷயமோ அந்த ரூம்ல வந்து நடக்கலையா. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து சேலரி வந்ததான். அதுக்கப்புறம் அவனும் அந்த ரூமை விட்டு போயிட்டானா. ஓகே கைஸ், இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. விளையாடவும் சரி, இந்த ஸ்டோரியும் சரி நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கேம் எதனால உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதே கான்செப்ட்ல வேற ஏதாச்சும் கேம் இருந்தால் அதை நான் ட்ரை பண்றேன். அப்புறம் இதே வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஹாரர் கேமும் நம்ம சேனலில் போடுவோம். ஒருவேளை அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பை பாய்.